எனக்கு ஜிபே பண்ணலாம் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. ஆக்சுவலாக அந்த மொமெண்ட் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. தேட்டரே சைலண்ட் ஆயிடுச்சு நீங்கள் அதை சொல்லும் போது. சார் உண்மையாகவே உங்களுக்கு இப்போ ஜிபே பண்ண தெரியாதா சார்? தெரியாது சார். ரியலி நிஜமா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓ இது மாதிரி ஃபோனே நான் இப்போ தான் வாங்கியது. ஆனால் மம்முட்டி சார் ஒருக்க விழிச்சு மம்முட்டி சார் இடைக்கு இதுக்கு ஏதோ காரியம் சொல்கிறதுக்கு என்ன விழிச்சு கூப்பிட்டாச்சு. அப்போ நம்ம பையன்ற நம்பர் தானே எல்லோரும் கொடுக்கும். அவனா அதுக்கு மெசேஜ் அயக்கிறது எல்லாம் அவன் தான். அப்போ அவன் ஃபோனு கொடுக்காம പറഞ്ഞു என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது ரகசியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா அவர்கிட்ட പറയ முடியுமா, நீ ஏன் இது எடுக்கலே நல்லான்னு சொல்லிச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் தான் ஃபோனே இது பண்ணீங்க. இதெல்லாம் வச்சு பச்சை இப்போ கூட தெரியாது சார். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சார், பட் தேட்டரில் அதை கேட்கும்போது ஒரு மாதிரி டக்குன்னு ரொம்ப எமோட் ஆயிடுச்சு. ஏன்னா அதனால வரைக்கும் உங்கள் பொண்ணு வந்து ஜிபே பண்ணிருப்பாங்க. எனக்கு ஜிபே பண்ண தெரியாது சார்ன்னு நீங்கள் சொல்லும் போது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த டைலாக் வந்து டைலாக்ல இருந்ததா சார்? இல்லை இருந்ததான், அதில் இருந்ததான். அது என்னோட என்னோட என்ன ரியலி என்னோட வேதனை கூட அதில் இருக்கு, கேரக்டரோடு கூட சேர்ந்து இருக்கு. அதுதான். ஓ அதான் எனக்கு அது இப்போதான் சார் தெரியுது. அது கண்டிப்பாக ரியலாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு ஜிபே பண்ண தெரியாது சார் என்ன. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.